ஹலோ டீம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் நெக்ஸ்ட் டே, அதாவது அடுத்தடுத்த நாட்களோட இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஏன் இந்த டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இந்த லெவல்ஸ்லாம் ட்ராயிங் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ அதில் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி நமக்கு கிடச்சிது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நாளைக்கான இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 30 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு இந்த லைன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லைன் நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணிட்டோம். இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான செல் ஆஃப் என்ட்ரி கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஸ்கேல்பிங்லாம் பண்ணியிருக்கணுன்ற அவசியமே இல்லை. நல்லாவே டார்கெட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ கம்மியான டைம் ஃப்ரேமில் வச்சு பார்க்கலாம். அப்போ தான் இன்னுமே கூட நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல செல் ஆஃப் வந்திருக்கு. என்ட்ரி எந்த இடத்துல கிடச்சிருக்கும் அப்படின்னா, ஸோ 2 இடத்துல என்ட்ரி நமக்கு கிடச்சிருக்கு. என்ட்ரி நம்பர் 1, ஸோ லோயர் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றலாம். ஏன்னா எப்போவுமே நமக்கு லோயர் டைம் ஃப்ரேமில் தான் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரீடெஸ்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த கேண்டில், இந்த ரெட் கேண்டில், இந்த குட்டியாக ஒரு ரெட் கேண்டில் தெரியுது இல்லையா? ஸோ இந்த கேண்டிலில் என்ட்ரி. ஓகே, ஏன்னா உங்களுக்கு எங்கே இந்த கேண்டிலோட எண்டில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட்ஸ் கம்மியாக கிடைக்கும். அதாவது டார்கெட் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த கேண்டில் ரீடெஸ்ட் ஆகும்போது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் ரேஞ்ச் அதிகமாக இருக்கும். ஓகே, ப்ளஸ் இந்த இடத்துல நீங்கள் டார்கெட்டை புக் பண்ணியிருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு மைனரான லெவல் தான். இதுதான் ஒரு மேஜரான லெவல். ஸோ இதை கிராஸ் பண்ணும்போது என்ட்ரி எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ப்ராஃபிட் இந்த அளவுக்கு நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏன் இதுக்கான என்ட்ரி நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஏரியாவை ரிஜெக்ட் பண்ணிட்டு கீழே வருது. ஸோ இது எப்படி நம்ம ரிஜெக்ஷன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஹையை கட் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கிருந்து வந்தது அப்படின்னா இந்த ஏரியாவில் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ஏரியாலேயே ஓப்பன் ஆகாமல் ஜஸ்ட் இடையில ஓப்பன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல செல் ஆஃப் வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 ஹவரோட ப்ராஃபிட் புக்கிங் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்குள்ள நடந்த ப்ராஃபிட் புக்கிங் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கொடுக்குற கேண்டில்ஸோடைய லெவல்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, ஸோ ஒரு நல்ல செல்லர் வந்திருக்க மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் இந்த இடத்துலையே என்ட்ரி எடுத்திருக்கலாம், அதாவது இந்த கேண்டிலே எடுத்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஷோர் ஷார்ட் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஷோர் ஷார்ட் ட்ரேட் இந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஒய்? பிகாஸ் இந்த லெவலை மார்க்கெட் கட் பண்ண கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை விட அடுத்து உங்களுக்கு இருக்க லெவல் கம்மியாக இருக்குது. அதாவது செல்லர் பையரால் புஷ் பண்ண முடியல மார்க்கெட்டை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க கேண்டில் நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஓகே, இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கட் பண்ணுது, இந்த லைனை, இந்த ட்ரெண்ட் லைனை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கட் பண்ணுது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கூட இந்த இடத்துல எல்லாமே பையர்ஸோடைய தாக்கமே கிடையாது. ஓகே, பையர்ஸோட தாக்கம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு பையிங் கேண்டிலே கிடையாது. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இன்டெசிஷன் கேண்டில்ஸ். ஓகே, ஸோ அதனால உங்களால் இது வந்துட்டு ஒரு ஷோர் ஷார்ட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த என்ட்ரி கிடைக்கும் போது நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த வரைக்கும் வெயிட் பண்ணி, இவ்வளோ தூரம் வரைக்கும் வெயிட் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். நம்பர் 1 இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணுது. நம்பர் 2 இந்த இடத்துல பையர்ஸ் இல்லை. நம்பர் 3 இந்த கட் பண்ணக்கூடிய கேண்டிலோட சைக்காலஜி அந்த அளவுக்கு ஒரு பவரான ஒரு செல் ஆஃப் கேண்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பையர்ஸ் வந்துட்டு புஷ் பண்ணி இந்த லெவலை கட் பண்ணவே முடியலை. ஓகே, ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய செல்லிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்னுமே கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க அனாலிசிஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா
ஒன்லி ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி மட்டுமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இன்னும் நம்ம வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போக கிடையாது, இன்னும் நம்ம டேட்டா அனலைஸ் பண்ண கிடையாது. அதாவது ஓஏ டேட்டாவாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐடிஏ என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிபிஆர் இண்டிகேட்டராக இருக்கட்டும், இது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு பிளைண்டாக நம்ம மார்க்கெட்டை ஒரு எந்தெந்த இடத்துல என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய சிபிஆர் இண்டிகேட்டர் வச்சு என்ன மாதிரியான ட்ரேட்ஸ் நான் எடுக்கிறேன், இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இது எதுக்காக அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை கற்றுக்கிட்டால் மட்டுமே டெய்லி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான சப்ளை ஜோனு டிமாண்ட் ஜோன்லாம் நீங்கள் வரைய லேர்ன் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் நம்ம போக முடியும். ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன, ட்ரெண்டுனா என்ன, கேண்டில் ஸ்டிக் எப்படி ப்ளே பண்ணுது, இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போகிறோம். இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அட்வான்ஸ்டான ஒரு டேட்டா அனாலிசிஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்காது. இது வந்துட்டு ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டஃப் வந்துட்டு எடுத்தோன்னே லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு லேர்ன் ஃப்ரம் இட். ஓகே, இதெல்லாம் என்ன நடக்குது, என்ன ஏது அப்படிங்கிறத நல்லா படித்ததுக்கு அப்புறமா நம்ம மேற்கொண்டு ஒன் பை ஒன்னாக போகலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன். நான் வந்துட்டு நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் சரி அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் நான் வந்துட்டு திரும்ப வரைய போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கிறதே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் தான். ஒரு சின்ன மைனரான சேஞ்ச் மட்டும் பண்ணுறேன். அது கூட ஏன் அப்படின்னா அந்த இடத்துலலாம் ப்ரீவியஸாக ஒரு தடுமாற்றம் இருக்கிறதுனால மட்டும்தான். ஓகே, மற்றபடி வந்துட்டு நீங்கள் லெவல்ஸை சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ எல்லோரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் இது கட் பண்ணிடுச்சு இல்லையா, ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் அப்படியே மேலே புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி லோ. பட் டோன்ட் கோ வித் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே, எதுவாக இருந்தாலும் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ட்ரேடிங் டெசிஷன்ஸை நம்ம எடுத்தால் நமக்கு ப்ராஃபிட் வரும். இல்லைனா மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீஸ்ட். ஸோ அது கூட நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் மார்க்கெட் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ யூ டோன்ட் அந்த ஃபயர் ஃபைட்டிங் போடுறது ப்ளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போகிறது இந்த மாதிரியெல்லாம் இன்ட்ராடேக்கு செட்டே ஆகாது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷனை கற்றுக்கணும் நம்பர் 1, டேட்டாவை கற்றுக்கணும் நம்பர் 2, நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணணும். பிகாஸ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டோல் யூ இட்ஸ் அ பீஸ்ட். ஸோ அதனால் உங்களோட எமோஷன்ஸையும் சரி ஈகோவையும் சொல்லி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வின் பண்ண முடியும். ஏன் நான் இவ்வளோ தூரம் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் தான். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் தான். ஆனால் ஒரு வேளை மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து திரும்பி இருந்தால் கூட நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, ஏன்னா மார்க்கெட் கேன் டூ எனிதிங். மார்க்கெட் எப்படி வேணால் ரியாக்ட் ஆகும். ஓகே, அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரில் மூவ் ஆகுறதுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 80% தான். ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேட் போட்டு 15 மினிட்ஸ் எக்ஸப்ட் செல்லிங். ஓகே, 15 மினிட்ஸில் ப்ராஃபிட் வரல அப்படின்னா அடுத்த ட்ரேட் நம்ம ஆட்டோமேட்டிக்காக போடுவோம். அப்படி இல்லைன்னா டக்குன்னு கட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு ப்ராஃபிட் வரும். பட் இந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே நடக்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் நீங்கள் ட்ரேட் போட்டு 15 மினிட்ஸில் ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை லேர்ன் பண்ணியிருக்கணும். உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கணும். நீங்கள் வரைகிற ஒவ்வொரு லைன்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற இண்டிகேட்டர்ஸ் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ட்ரேடில் நீங்கள் வின் பண்ண முடியும். ஓகே, இந்த வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ தான் வரும். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் பயப்படுவீங்க. ஸோ ஃபியர் ஆஃப் லூசிங் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறது என்னென்னா ஃபியர் ஆஃப் லூசிங் வரும். ரெண்டாவது என்ன அப்படின்னா மிஸ்ஸிங், அதாவது ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே இந்த ட்ரேடை அப்படிங்கிற ஒரு கில்ட் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதே மைண்ட் செட் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஃபாலோ பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டே சிமிலராக ட்ரேட் கிடைக்கும் போது நீங்கள் உள்ளே போவீங்க. ஸோ நேற்று நடந்த மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி இருக்காது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேயில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு பையிங் வந்திருக்கா, அதே லெவலை உடச்சிட்டு மார்க்கெட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு செல்லிங் கொடுத்துருக்கா. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு
ஒரு நாளுமே இட்ஸ் கிவன் ஒரு அட்வென்ச்சரான ஃபீலிங் தான் கொடுக்கும். அதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் யூ கேன் ஸ்டே இன் த மார்க்கெட். அதர்வைஸ் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை ஈஸியாக வெளியில் தள்ளிடும். ஓகே, ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேபிட்டல் ப்ளோ அப் ஆகிறதுக்கு ஆப்ஷன் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணும். ஓகே, உங்கள் கேபிட்டல் 1 lakh இருக்குது அப்படின்னா அந்த 1 lakh கேபிட்டலை ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் 1 lakhக்குமே ரிஸ்க் எடுத்தீங்கன்னா உங்களை ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியாமல், டேட்டா அனாலிசிஸ் தெரியாமல், டெக்னிக்கலில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த 1 lakhையுமே நீங்கள் 90 daysக்குள்ளேயே ப்ளோ அப் பண்ணிட வாய்ப்பு 80%. இது வந்துட்டு ஒரு நெகட்டிவிட்டிக்காக நான் சொல்ல கிடையாது. எதையுமே நீங்கள் 100% தெரிஞ்சுக்கிட்டு 100% கற்றுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா இந்த 1 lakhை 6 monthsக்குள்ளே 3 monthsக்குள்ளே அப்படியே டபுள் த டைம் மாற்றுறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. 80% இருக்குது. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, யூ ஆர் அ குட் ட்ரேடர், யூ வாண்ட் டு பிகம் அ குட் ட்ரேடர் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறணும். ஸோ இட் ஆல் கம்ஸ் ஃப்ரம் த ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ this is what I need to explain it. The video might be very very long. You please watch it 2x speed. So this is the important level for tomorrow also. I didn't change anything because இந்த லெவல்ஸில் மார்க்கெட் திரும்ப ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. அதனால் நான் திரும்ப இன்றைக்கி மார்க்கெட்டில் எந்த விதமான புது லெவல்ஸையும் ஆட் பண்ணல நிஃப்டி பொறுத்த வரைக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டிக்கு தனியாக வீடியோ இருக்குது. இஃப் யூ வாண்ட் ப்ளீஸ் வாட்ச் இட் அவுட். தேங்க்யூ.